ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸே கேரட்டு இந்த மாதிரி தண்ணி போட்டு வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானலில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க காய்க்கு. இல்லைன்னா ரொம்ப எண்ணெயாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்க விட்டுருங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் இந்த காய்க்கு எவ்வளோ தேவையோ அந்த சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டைலில் நீங்கள் பட்டாணி போட்டு பண்ணலாம், அவரைக்காய் பொரியல் பண்ணலாம், இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய் நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்பில் இந்த வெங்காயத்தோடு நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 பல் தேங்காய், அந்த தேங்காவை நல்லா துருவி தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த காய் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காவை போய் துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த தேங்காவை இப்போ இந்த காய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்த தேங்காய் அவ்வளோ தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நிறையா ஆட் பண்ணோம் அப்படின்னா பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடரை விட பச்சை மிளகா போட்டால் தான் அந்த பொரியலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் போட்டாச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 6 minutes க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. விட்டு எடுத்தோம் அப்படின்னா பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி. நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.